நண்பர்களே, காலையிலேயே ராஜுபாய் எனக்கு கால் பண்ணி, டேய் நான் முன்னாடியே கிளம்பிட்டேன், நீ போய் மணியை மட்டும் பிக்கப் பண்ணிட்டு வந்துருன்னு சொன்னான். நான் மணியை பிக்கப் பண்ணிட்டு கிளாஸ்க்கு கிளம்பிட்டேன். போற வழியில மணி டீ குடிக்கலாமாடான்னு கேட்டான். எனக்கு வேண்டாமாப்ல, நீ குடின்னு சொல்லி அவனை மட்டும் குடிக்க சொல்லிட்டு கிளாஸ்க்கு போயிட்டோம். நல்லா படிக்க மாட்டீங்கிறேன்னு சொல்லி பின்னாடி இருந்து முன்னாடி கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. இது என்னடான்னா நல்லா படிக்கிறீங்கன்னு சொல்லி முன்னாடி இருந்து பின்னாடி தூக்கி போட்டாங்க. நாங்க 4 பேரும் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்தோம்னா கேம் விளையாடிட்டு பேசிட்டு உட்காந்துருக்கு மாமா, அதனால நீங்க பின்னாடி போய் உட்காருங்கடான்னு லாஸ்ட் ரோக்கு துரத்தி விட்டாங்க. பரவாயில்ல, இங்கேயும் சூப்பரா இருக்கு. ஜன்னலை திறந்து விட்டா அருமையான இயற்கை காத்து. அப்படியே பார்த்தோம்னா வண்டி வாகனத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சம் போடுறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கு. நீங்க எங்க வேணாலும் எங்களை உட்காருவீங்க, நாங்க தான் ஃபர்ஸ்டா சம் போட்டு முடிப்போம். அதான் சம்மெல்லாம் போட்டு அவுட்புட்லாம் காட்டியாச்சே, சரி கேம் விளையாடலான்னு பார்த்தா நோ இன்டர்நெட் கனெக்ஷன். எனக்கு லெஃப்ட் சைடு உட்காந்து இருக்கிற சொட்ட நண்பன் கேம் விளையாடுறான், ரைட் சைடு உட்காந்து இருக்க கமலேஷ் கேம் விளையாடுறான், முன்னாடி உட்காந்து இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் கேம் விளையாடுறாங்க. ரொம்ப நேரம் கேம் விளையாண்டதுல இவனுக்கு போர் அடிச்சிருச்சு. சிஸ்டம்ல ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு சிரிச்சோம்னா மேம் கடுப்பா எந்திரிச்சு நில்லுங்கடான்னு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு சிரிச்சிட்டோம். நிக்கிறோம் 4:30 மணி வரைக்கும் நிக்கிறோம். 4:30 மணிக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதும் ரெகுலரா போற டீ ஸ்பாட்டுக்கு போய் டீ குடிக்கலான்னு பிளான போட்டு கிளம்பியாச்சு. எப்பவுமே உள்ள உட்காந்து சாப்பிடறதுக்கு இடம் இருக்கும், இன்னைக்குன்னு பார்த்து ஹவுஸ் ஃபுல்லு. நம்ம நண்பன் சொட்ட கிட்ட டே பசிக்குதுரா பிஸ்கெட் வாங்கி தரான்னு கேட்டதுக்கு கஞ்ச பையன் ஒரே ஒரு பேக்கெட் வாங்கி தரான். அந்த ஒரு பேக்கெட்லயும் 4 பிஸ்கெட் அவனே எடுத்துட்டான். மிச்சம் இருந்த 6 பிஸ்கெட்டை நானும் மணியும் நீயாசும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். வேற வழி இல்ல கஞ்ச பையன். இந்த கடை காஃபிக்கு நான் ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டேன். முதல்ல இன்டர்வல் பிரேக்ல டீ குடிக்க வந்துட்டு இருப்போம், இப்ப வர முடியறது இல்ல. அதனாலதான் வீட்டுக்கு போகும்போதாச்சும் குடிச்சிட்டு போலான்னு டெய்லியும் வந்துடுறது. அருமையான மாலை வேலை காஃபி குடிச்சிட்டு நானும் ராஜுபாயும் வேலைக்கு கிளம்பிட்டோம். இந்த மணி பையன் இன்னைக்கு லீவ் போட்டான், அதனால அவனோட லைனையும் நான் தான் பார்த்தேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹப்புக்கு போய் பார்த்தா ராஜுபாய் இன்னும் வரவே இல்ல. நான் வந்து அரை மணி நேரம் கழிச்சுதான் அவனே வந்தான். அரை மணி நேரம் வெயிட் பண்ணி ராஜுபாயை கூப்பிட்டு நானும் அவனும் ஒன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.